Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. அண்மை செய்தி ஒன்றை பார்க்கிறோம். சிறையிலிருந்து திரும்பிய கெஜ்ரிவால் தற்போது சாமி தரிசனம் மேற்கொண்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இடைக்கால ஜாமீனில் சிறையிலிருந்து வெளியே வந்த டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தற்போது சாமி தரிசனம் செய்திருக்கிறார். நேற்றைய தினமே அவர் திகார் சிறையிலிருந்து வெளியே வந்திருந்த போது அனுமனின் அருளால் தற்போது தான் வெளியே வந்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டு பேசியிருந்தார். தற்போது இடைக்கால ஜாமீனில் வெளியே வந்துள்ள டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் சாமி தரிசனம் செய்திருக்கிறார். காட்சிகளில் பார்க்கிறோம். டெல்லியில் உள்ள அனுமன் கோயிலில் முதலமைச்சர் கெஜ்ரிவால் மனைவி சுனிதாவுடன் சென்று சாமி தரிசனம் செய்திருக்கிறார். புதிய மதுபான கொள்கை முறைகேட்டு வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். அவருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் நேற்று திகார் சிறையிலிருந்து அவர் வெளியே வந்தார். இந்த நிலையில் சிறையிலிருந்து திரும்பிய கெஜ்ரிவால் தற்போது டெல்லியில் உள்ள அனுமன் கோயிலில் தரிசனம் செய்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். அவருடன் அவருடைய மனைவி சுனிதாவும் உடன் இருக்கிறார். அதனையும் பார்க்கிறோம். கோயிலில் இருந்து அடுத்ததாக ரோட் ஷோவாக கட்சி அலுவலகத்திற்கு அவர் செல்ல இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இணையில் வெளியே வந்துள்ள அரவிந்த் கெஜ்ரிவால் தற்போது டெல்லியில் உள்ள அனுமன் கோயிலில் சாமி தரிசனம் செய்து வருகிறார். இதனைத் தொடர்ந்து அவர் ரோட் ஷோவாக கட்சி அலுவலகத்திற்கும் செல்ல இருக்கிறார். அங்கு ஏராளமான தொண்டர்களும் குழுமியிருக்கிறார்கள். தற்போது அவர் கோயிலில் சாமி தரிசனம் செய்யக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்ட கெஜ்ரிவால் இடைக்கால ஜாமீனில் வெளியே வந்தார். அதனைத் தொடர்ந்து இன்று டெல்லியில் உள்ள அனுமன் கோயிலில் முதலமைச்சர் கெஜ்ரிவால் தனது மனைவி சுனிதாவுடன் சென்று சாமி தரிசனம் செய்திருக்கிறார். அடுத்ததாக கோயிலில் இருந்து ரோட் ஷோவாக கட்சி அலுவலகத்திற்கு அவர் செல்ல இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. நேற்றைய தினம் அவர் திகார் சிறையிலிருந்து வெளியே வந்தபோது தொண்டர்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்திருந்தார்கள். அப்போது அனுமனின் கருணையால் தான் வெளியே வந்திருப்பதாகவும் சர்வாதிகாரத்திற்கு எதிராக தொடர்ச்சியான தனது போராட்டம் தொடரும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். தற்போது அவர் டெல்லியில் உள்ள அனுமன் கோயிலில் சாமி தரிசனம் செய்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜு இணைந்திருக்கிறார். ராஜு, நீங்க முன்னதே அவருடைய அந்த திட்டம் குறித்து சொல்லியிருந்தீங்க. தற்போது அனுமன் கோயிலில் அவர் சாமி தரிசனம் செய்திருக்கிறார். அடுத்ததாக ரோட் ஷோவாக அவர் செல்ல இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி செய்யப்பட்டிருக்கிறது? தொண்டர்கள் எப்படி இருக்காங்க அங்க? கட்டாயமாக, அதாவது சிறையிலிருந்து இந்த ஜாமீனில் வெளிவந்த பிறகு இன்று முதல் நாள் அவருக்கு இன்றைய தினம் 3 முக்கிய அந்த நிகழ்வுகள் வந்து திட்டமிடப்பட்டிருக்கின்றது. அதில் ஒன்றுதான் முதலில் இந்த ஒரு கோவில் அனுமன் கோவிலில் வந்து அவர் சாமி தரிசனம் செய்வது. இதற்காக தனது மனைவி சுனிதா கெஜ்ரிவாலும் வந்து வந்திருக்கின்றார். அவர்களுடன் பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான் இங்கு வந்திருக்கின்றார். மட்டுமல்லாமல் டெல்லி அமைச்சர்களாக இருக்கக்கூடிய அதிஷி, அதே போல கோபால் ராய், சௌரோத் பரோஜ்ராஜ் உள்ளிட்ட அனைத்து அமைச்சர்களும் வந்து இங்கே கூடியிருக்கின்றார்கள். இவர்கள் ஒரு புறம் இருக்க கெஜ்ரிவாலை வந்து பார்ப்பதற்காக கூடியிருக்கக்கூடிய ஆம் ஆத்மி கட்சியினுடைய தொண்டர்களும் வந்து சிலர் வந்து இங்கே கூடியிருக்கின்றார்கள். ஏனால் பாதுகாப்பு கருதி இங்கே பாதுகாப்பு ஏற்பாடுகள் வந்து பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதிக அளவிலான அந்த கூட்டத்தை தவிர்ப்பதற்காக பேரிகேட்டுகள் அமைக்கப்பட்டிருப்பதால் சிறிது அளவிலான அந்த மக்களையும் வந்து உள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஒரு புறம் பொதுமக்கள் அவர்களுடைய அந்த சாமி தரிசனத்திற்கும் இடையூறு ஏற்படக்கூடாது என்பதற்காக அவர்களுக்கான அந்த ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகாகவும் இது செய்யப்பட்டிருக்கின்றது. இங்கே கூடியிருக்கக்கூடிய ஆம் ஆத்மி கட்சியினுடைய தொண்டர்கள் முதல்வர் இந்த கோவிலுக்குள் உள்ளே நுழையும் போது மிக உற்சாகமாக தங்களுடைய ஒரு மகிழ்ச்சியை வந்து வெளிப்படுத்தும் விதம் வந்து முதல்வருக்கு ஆதரவாக கோஷங்கள் எழுப்பினர். இது போன்ற உற்சாகமான ஒரு வரவேற்பு தான் முதல்வர் கெஜ்ரிவாலுக்கு இங்கு அவர்களுடைய அந்த தொண்டர்கள் வந்து அளித்திருக்கின்றார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம் என்றாலே தெரியும். அடுத்த கட்டமாக நேரடியாக முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்துட்டு
கட்சியினுடைய தலைமையகத்திற்கு செல்கிறார். அங்கு வந்து அங்கு செய்தியாளர்கள் அவர் சந்திப்பார் என ஏற்கனவே கூறப்பட்டிருக்கின்றது. அங்கும் அதிக அளவிலான தொண்டர்கள் வந்து கூடியிருக்கின்றார்கள். முதல்வருடைய வருகை வந்து எதிர்பார்த்து கட்சியினுடைய தொண்டர்கள் கூடியிருக்கக்கூடிய நிலையில முதல்வருடைய அவருடைய அந்த ஸ்பீச் கேட்பதற்காக மிக ஆவலுடன் வந்து காத்திருக்கக்கூடிய நிலையில அடுத்த கட்டமாக தேர்தல் பிரச்சாரத்தில் வந்து முக்கிய கவனத்தை வந்து கெஜ்ரிவால் வந்து செலுத்த இருக்கின்றார். அதன் முதல் பகுதியாக இன்று மாலை வந்து மெரோலி என்ற அந்த பகுதியில் வந்து தனது முதல் தேர்தல் பேரணி வந்து நடத்த இருக்கின்றார். அங்கு வந்து அதிகப்படியான ஆம் ஆத்மி கட்சி தொண்டர்கள் அதே போல அவர்களுக்கு ஆதரவான பலரும் வந்து அங்கு கூடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதற்கான ஏற்பாடுகளை வந்து செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில முதலாக இன்று காலை வந்துட்டு சாமி தரிசனம் அனுமன் கோவிலில் சாமி தரிசனம் செய்திருக்கின்றார். அடுத்த கட்டமாக இந்த தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளை வந்து நேரடியாக ஈடுபட இருக்கிறார். சிறையிலிருந்து திரும்பிய கெஜ்ரிவால் தற்போது டெல்லியில் உள்ள அனுமன் கோயிலில் சாமி தரிசனம் செய்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து தற்போது ரோட் ஷோவிலும் அவர் பங்கேற்க இருப்பதாக குறிப்பிட்டிருந்தீங்க. விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி ராஜு. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை.